ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குனாக்கா இஸ்ரேலில் பாதாம் தோட்டத்தில் இருக்கும். பாதாம் பூ வந்து சீசன் இப்போது ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்ததுனால இதோட இதெல்லாம் தெரியல. இப்போ நம்ம வந்து பாதாம் தோட்டத்தில் இருக்கோம். வாங்க நேராக அந்த இதில் வந்து காய் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. இது வந்து இந்த பாதாம்னுடைய காய். இது ஏற்கனவே வந்து காய்ச்சது. இது இப்போ மிஸ் ஆனது, பறித்து இது பண்ண முடியல. அதில் பார்த்து பாதாம் பருப்பு. இந்த தோட்டத்துக்குள்ளே வந்த உடனே நல்ல ஸ்மெல்லு. எல்லோரும் வந்துட்டு எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோ அட்மாஸ்பியரு ரொம்ப அழகாக இருக்குது. செடி தோட்டம்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் காலையில் பார்க்குறதுனா இருக்கும். நாங்கள் வந்து மதியான டைமில் வந்திருக்கோம். கரெக்டாக இது வந்து மதியானம் ஒரு 12 மணி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து பூவெலாம் கொஞ்சம் டல்லானவே தெரியுது. இதே வந்து நம்ம காலையில் இல்லைனா ஈவினிங் பார்த்தோம்னாக்கா ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி இதுதான் வந்து நம்ம ஊரில் அந்த சினிமாவுக்கு சாங்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வர்ற ஏரியா. இது நல்லா இருக்க பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே என்ன எடுத்தோம், பாதாம் தோட்டத்துக்கு வந்திருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக தான் இப்போ ஒரு மாதம் கழிச்சு இது பூ பூத்ததெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த பூ பூத்தது இப்போ வந்து காயாக காய்ச்சிருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு காய் வந்து இதாக பண்ணியிருக்கு பாருங்க. குலையாக காய்ச்சிருக்கு. எப்படியும் ஒரு மரத்துக்கு ஒரு 30-40 கிலோ கிட்ட காய்க்கும் போட்டிருக்கு பாருங்கள். இந்த குலையாக காய்ச்சிருக்கு. இந்த அளவுக்கு தான் பாதாம் காய் இருக்குது. இதை வந்து அப்போது நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கோம், 20 நாளைக்கு ஒரு முறை தோட்டத்துக்கு வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறதா இருக்கேன். என்னுடைய விளைச்சல் பாருங்கள், அம்மாவமாக இருக்குது. இது எல்லாமே வந்து சொட்டு நீர் பாசனம் தான். எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் வந்து டிப்ரிகேஷன் தான் போட்டிருக்காங்க. இரிகேஷன் சிஸ்டம் எப்படி உள்ள இது பண்ணுறதுன்னு தெரியல. சரிங்களா, நல்லா காய்ச்சிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஒரு சின்ன விஷயம். தமிழ் நண்பர்கள்லாம் வந்து துபாய், சிங்கப்பூர் மற்ற நாடுகள்லாம் போகிற மாதிரி விசிட் விசா, டூரிஸ்ட் விசா அந்த மாதிரி உங்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டு இப்போ ஏஜென்சிலாம் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுறாங்க. பணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பணம் கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிலாம் அங்கே இல்லை. டூரிஸ்ட் விசாவுக்கு நீங்கள் வரும்போது, விசிட் விசா அந்த மாதிரிலாம் வரும்போது கண்டிப்பாக இங்கே ஒரு எம்ப்ளாயர் இருக்கணும். அவங்க அப்ரூவல் கொடுக்கணும். அக்ரிமெண்ட்ஸ், பேப்பர் ஒர்க் எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் தான் இங்கே வர முடியும். எப்படியாவது உள்ளே வந்துடலாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. 20,000, 30,000, 50,000 இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக தான் நடக்கும். நீங்கள் மற்ற நாடுகளை போல நம்ம இங்கே வந்து எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஏமாந்து போய் நிற்காதீங்க. அட்வான்ஸ் யார்ட்டையும் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா ரிஜிஸ்டர்ட் ஏஜென்சி மூலயமா மட்டும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இஸ்ரேல் வந்துட்டா ஓரளவுக்கு கணக்காக 1 வருஷம் ஓட்டினா கூட ஓரளவுக்கு லைஃப்ல செட்டில் ஆகலாம். சேலரியாக இருந்தாலும் ரெஸ்பான்ஸாக இருந்தாலும் நல்ல முறையில் இங்கே இருக்கு. நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஏஜென்சியை மூவ் பண்ணுங்க. சரிங்களா, நன்றி.